Hi friends, welcome to our channel Malabar Palace Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம புதுசா ஒரு டிஷ் பார்க்க போறோம். சிக்கன் சுக்கா எப்படி பண்றது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி சுவையா டேஸ்டா பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு மங்களூர் டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஃபுல்லா பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி போன வீடியோல நம்மளுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோக்கு உங்களுடைய ஃபுல் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். ஓகே, சிக்கன் சுக்காவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஓகே, சோம்பு, ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், அப்புறம் மல்லி விதை, சால்ட்டு, கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு, இது வந்து ஹோல் கரம் மசாலா, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்குது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் சோப் ஆனியன், லைம் ஜூஸ், கேடு, கரி லீஃபு, டொமேட்டோ, ஸ்லைஸ் ஆனியன், ஜிஞ்சலி ஆயில், நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்க போகிறோம். அப்புறம் சிக்கன். ஓகே, நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். மசாலா எல்லாமே ட்ரை ரெட் சில்லி, ஹோல் தனியா, பிளாக் பெப்பர், சின்ன ஜீரகம், சோம்பு, இதெல்லாம் லைட்டாக ப்ரௌன் பண்ணிட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துடணும். இதுதான் நம்ம சிக்கன் சுக்காவுக்கு மெயினான மசாலா. இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லா அருமையாக இருக்கும். வேறு எந்த மசாலாவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல. லைட்டாக ப்ரௌன் ஆகணும். அப்புறம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிக்கனில் போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணால் நம்மளுக்கு சிக்கன் சுக்காவுக்கு மெயின் டேஸ்ட்டே இந்த மசாலா தான். ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்ம சிக்கன் மேரினேஷன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா, சிக்கன் மேரினேஷன் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு வந்து சிக்கன் வந்து வித்து போன் எடுத்திருக்கேன். நல்ல லெக் பீஸும் நம்ம வித்து போனோடது, அதுதான் நல்லா சிக்கன் சுக்காவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் வித்து போன் எடுத்துக்கிடுங்க. இப்போ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்தோம்ல இந்த சோம்பு பவுட்ரு எல்லாம் சேர்த்து நம்ம சிக்கன் சுக்கா மசாலா ஆட் பண்ணுறேன். இதுதான் வந்து நம்ம சிக்கன் சுக்காவுக்கும் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட் கொடுக்கும். அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது வந்து நல்லா மேரினேஷன் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அப்போ தான் வந்து நல்லா சிக்கன்ல எல்லாம் மசாலா பிடிச்சி ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும். டர்மரிக் பவுடர், அப்புறம் ஒரு ½ லெமன், தயிர், அப்புறம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இதுதான் நம்ம சிக்கன் சுக்காவுக்கு உள்ள மேரினேஷன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற விடணும். அப்போ தான் அந்த சிக்கனில் எல்லாம் மசாலா நல்லா பிடிச்சி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம கிரேவி மாதிரி பண்ணல, சுக்கா நல்லா ட்ரையாக இருக்கும். ஸ்டார்டர் ஐட்டம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணால் நம்ம ஆனியன் டொமேட்டோலாம் கொஞ்சம் கூடுதல் போட்டு கிரேவி மாதிரி கூட பண்ணிக்கலாம். சிக்கனில் எல்லாம் நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே கவர் பண்ணி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம மசாலாவில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுருக்கோம். அது ஒரு 20 மினிட்ஸ் ஊறணும். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா ரெடி பண்ணிடணும். இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணுறோம். ஜிஞ்சலி ஆயில் நம்ம வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி சமைக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆனியனை மட்டும் கொஞ்சம் ப்ரௌன் பண்ணி எடுத்துடணும். இந்த ஆனியனை வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் ஆக்கிட்டு நம்ம லாஸ்ட்டில் தான் இதை ஆட் பண்ண போகிறோம். லைட்டு ஃபஸ்ட்டு கோல்டன் ப்ரௌன் ஆக்கிடலாம். இந்த ரொம்ப பிளாக் கலராக இருக்கக்கூடாது, லைட் கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். அப்புறம் நம்ம ப்ரௌன் பண்ணி மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா போடும்போது லாஸ்ட்டில் தான் சிக்கன் மேலே ஆட் பண்ணுவோம். இது
ஆனால் அது வந்து சுக்கா கிரேவி ஐட்டம் இல்லை, அப்படிங்கிறனால நம்ம கிரேவி நிறையா வராது. சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி மசாலா எல்லாமே அதிகம் போடுறதில்ல. நம்ம அந்த சிக்கன் சுக்காவுக்கு அடித்தோம்ல, அந்த ஹோல் கரம் மசாலா தான் மெயினான டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம அந்த மசாலா மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி நல்லா மணமாக ரெடி பண்ணிக்கிட்டால் போதும். ஆனால் அந்த மசாலாலே அந்த 20 மினிட்ஸ் நம்ம வைக்கும்போதே அந்த சிக்கனில் எல்லா டேஸ்ட்டும் நல்லா இதாயிரும். இப்போ ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, பார்த்துடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஆனியனை மாற்றிடணும். ஓகே, இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு சிக்கன்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். இந்த ஆனியன் தான் நம்ம சிக்கன் சுக்காவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரௌன் ஆனியன் எடுத்து மாற்றி வச்சுருக்கோம். இப்போ அதே ஆயிலில் தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து அந்த ஆனியனோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த ஆயிலில் நல்லா இறங்கியிருக்கும். அதனால் ஆயிலை சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அதனால் நம்ம இப்போ ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம். நம்ம கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பே லீஃப் எல்லாமே நல்லா வெடித்து வரணும் லைட்டாக. இப்போ வந்து நம்ம சோப் ஆனியன் ஆட் பண்ணுறோம். இது லைட்டாக ப்ரௌன் ஆன போதும். கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்து ரொம்ப ஆட் பண்ணலாம், ஏன்னா வந்து கிரேவி ஐட்டம் இல்லை. அதனால் தக்காளி வந்து லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம லெமன், தயிர் எல்லாமே போட்டிருக்கோம். அப்படினால சுக்கா வந்து ரொம்ப ஓவர் புளிப்பாயிடும். நல்லா ஸ்பைசியான டிஷ்ஷு, நல்லா கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்க அந்த சிக்கன் ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஆகிட்டு நல்லா ஊறி இருக்கும். இப்போ வந்து அந்த சிக்கன் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம வந்து சிக்கன் நல்லா மசாலா போட்டு ஊற வச்சது நல்லா மசாலாலாம் ஊறி இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சிக்கனை ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த மசாலா கொஞ்சம் இருந்ததுன்னா அது கூட கொஞ்சம் மேலே நல்லா போட்டு விட்ருங்க. சிக்கன் போட்டு நல்லா குக் பண்ணோம். இப்போ வேறு எந்த மசாலாமே போடல, நல்லா அழகாக சிக்கன் ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமே அந்த கலரே ஒரு மாதிரி இருக்கு பாருங்கள். அப்போ நல்லா திருப்பி விட்டுணும், அடி பிடிக்காத அளவுக்கு. அப்போ சிக்கனை திருப்பி விட்டு குக் பண்ணோன்னா ரெடி ஆயிடும். இப்போ மசாலாலாம் போட்டு நல்லா சிக்கன் குக் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நல்லா ட்ரை ஆக்கி எடுக்கணும். ஆனால் இதில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணல, அப்படிங்கிறனால சிக்கன் அப்பப்போ நம்ம திருப்பி விட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரே சைடு அடி பிடிச்சிரும். ஒரு 20 மினிட்ஸ் ஆகட்டும். ஓகே, கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சிம்பிளான மசாலா தான். நம்ம ஹோல் கரம் மசாலா எல்லாமே ஃபஸ்ட்டு அடித்து வச்சுருந்தோம், சிக்கனில் போட்டு ஊற வச்சுருக்கோம். அப்புறம் ப்ரௌன் ஆனியன் ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா, இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ப்ரௌன் ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, கொஞ்சம் சிக்கனில் அந்த ஆயில் எல்லாமே இதாகி நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ப்ரௌன் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ப்ரௌன் ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து சிக்கன் சுக்காவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா அந்த ப்ரௌன் ஆனியன்லாம் போட்டதுக்கப்புறம் கலரே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இந்த சிக்கன் சுக்காவோட கலரு நல்லா அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட மசாலா அப்புறம் அந்த ப்ரௌன் ஆனியன் எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பர் கலராக இருக்குது. இதுதான் சிக்கன் சுக்காவோட அந்த ஒரிஜினல் கலரு. நம்ம இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம அந்த ஃபஸ்ட் அரைச்ச மசாலா, அந்த ப்ரௌன் ஆனியன், அதுதான் மெயின். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம கீ ரைஸு, நம்ம குஸ்கா அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நல்லா சிக்கன்லாம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா வந்துருச்சு. ஓகே, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை. ஓகே, நம்ம இப்போ பவுலில் மாற்றிடலாம். ஓகே, நம்ம சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. எப்படின்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் நம்ம போடுறது ஒவ்வொரு புது வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஃபுல் சப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ தான் நம்மளோட கையில் இன்னும் நிறைய ரெசிபி இருக்குது, உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ஷெஃப் உத்தமன்.